தமிழ் அஸ்ட்ரோ ராசிபலன் நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டின் முக்கிய கிரக மாற்றங்களில் ஒன்றாக கருதப்படும் குரு பெயர்ச்சி எல்லா ராசிகளின் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது. இந்த குரு பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 25ஆம் தேதி அன்றும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதியும் நடைபெறுகிறது. குரு பகவான் மீனத்திலிருந்து கடகத்திற்கு மாறுகிறார். கடகம் என்பது சந்திரனுடைய ஆட்சி பெற்ற வீடு. குரு அங்கு சென்று உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறக்கூடிய குருவின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் என்பது மிகவும் முக்கியம். கடகத்தில் இருக்கும் குரு பகவான் சிம்ம ராசியினருக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார், தெய்வ வழிபாடு முறைகள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய விடுதலையை கொடுக்க போகும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம், பயம், பதட்டம் எல்லாம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக அஷ்டம சனியால் அவதிப்பட்டவர்களுக்கு இது ஒரு பெரிய மாற்ற காலமாக கண்டிப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் மறைந்திருந்த அதிர்ஷ்டங்கள் மீண்டும் உங்களை தேடி வரப்போகிறது. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பணம், நகை, முக்கிய ஆவணங்கள் போன்றவற்றை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் அவசியம். தாய் தந்தைக்கு நல்ல காலம் தொடங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் வாய்ப்பு உண்டாகும். எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பயம் மற்றும் பிரச்சனைகள் குறைந்து வெற்றி உண்டாகும். உங்களுடன் இருக்கும் சில உறவுகள் இந்த நேரத்தில் பெரிய ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் கோபப்பட்டாலும் கூட உங்களை புரிந்து கொண்டு தாங்கிக் கொள்ளும் நல்ல மனிதர்கள் உங்களுடன் நிச்சயமாக இருப்பார்கள். 35 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நன்மை. முதுகுவலி, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கால்கள் மற்றும் முட்டி வலிகளில் அலட்சியம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தொலைதூர பயணங்களும் அதிகரிக்கும். டிசம்பர் மாதம் வரை ராகு கேது அமைப்பு இருப்பதால் துணைவர் மற்றும் பெற்றோரின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்ல பலனை தரும். மிக முக்கியமாக கோபத்தை கட்டுப்படுத்துவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் கூட நல்லவர்களாக பேசக்கூடும். அதனால் யாரையும் உடனே நம்பாமல் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மிதுனத்தில் குரு இருந்த காலத்திலேயே யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும். இனிமேல் அவசர முடிவுகளை தவிர்ப்பது முன்னேற்றத்தை அதிகரிக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். புதிய முதலீடுகள் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைத்து வாழ்க்கையில் வளம் பெருகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும். படிப்பு, வேலை, தொழில் என எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் கிடைக்கும். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாகனங்களில் செல்லும் போது மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற வேகத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும். இந்த காலகட்டத்தில் திருக்கொள்ளிக்காடு சென்று வழிபாடு செய்வது, விநாயகர் கோயிலில் தரிசனம் செய்வது மிகுந்த ஏற்றத்தை தரும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசியினருக்கு யோகமும் நிம்மதியும் முன்னேற்றமும் தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக அமையும். நன்றி, வணக்கம்.